ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே எடுத்த விலாகுங்க இது. சாட்டர்டேனாவே ஸ்கூல் திறந்தாச்சுன்னா நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க் தாங்க. அதே மாதிரி தாங்க டே ஸ்டார்ட்ச்சு. பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டேங்க. சீப்பெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்ததுங்க, அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் டவலும் துவச்சிட்டேங்க. ஆளை தண்ணி பிடிச்சி ஒயிட் ரைஸ் மட்டும் துவச்சி வச்சுங்க. தம்பி கூட வந்துட்டார். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலைங்க, லஞ்சு தாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்துங்க. சாட்டர்டே ஒரு நாள் தூங்கலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. அதில் கத்திரிக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டு கட் பண்ணி போட்டு 2 ஸ்பூன் வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூளுங்க. கொண்டக்கடலை நான் ஏற்கனவே நைட்டு ஊற வச்சு ஒரு 5-6 விசில் ப்ரெஷர் எடுத்துருங்க. திருப்பியும் குக்கரில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகிடுவீங்களா, நம்மளுக்கு கேஸும் மிச்சமாங்க, காயிலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து துணி காஞ்சோடனே கொடிக்கிறதுலேருந்து அப்போவே இப்படி எடுத்து மடித்து வச்சுருங்க. சோஃபாவில் போகிற பழக்கெல்லாம் இல்லைங்க, அப்போ தாங்க சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும் அப்படின்ட்டு. தண்ணியாக இருந்ததுங்க குழம்பு, கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்தோடனே. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு தேங்காய், சோம்பு இருந்ததுங்க, அரைச்சோடு சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பு மாதிரி வாசனையாக இருக்குங்க. இது வந்து தோசை, இட்லி, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்குமே ஒயிட் ரைஸுக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேங்க. இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆச்சுங்க. அவ்வளோ தாங்க லஞ்ச் வேலை. ஒயிட் ரைஸில் நல்லா துவச்சி முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் திருப்தியாக இருக்கேன். ஏன்னா சாட்டர்டேவே கொஞ்சம் முடிச்சுன்னா சண்டே வந்து நான்வெஜ்ஜு ஏதோ சமையல் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருங்க. நான் துவச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா பாத்ரூம் வாஷ் பண்ணி எப்படி இருந்ததுங்க, பாத்ரூம் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்படி தாங்க